இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களை கவர்ற வகையில பல முதலீட்டு திட்டங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமானது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF திட்டம். ஏன்னா இந்த திட்டம் வந்து ஒரு பாதுகாப்பானது மட்டும் இல்லாம கணிசமான வருமானத்தையும் தருது. அது மட்டும் இல்லாம உங்களோட முதலீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம வருமானத்தையும் அதிகப்படுத்துது. போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு திட்டமாவே பார்க்கப்படுறது இந்த போஸ்ட் ஆபீஸ் PPF திட்டம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். இதுல வந்து வரி சலுகைகளும் இருக்கு. இந்த திட்டத்துக்கு இப்போ 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துக்கான வட்டி விகிதங்களை அரசு பாத்தீங்கன்னா சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு காலாண்டிலும் மாற்றி அமைக்குது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலத்தின் போது 20 லட்சம் ரூபாயை பெறதுக்கு எவ்வளவு நம்ம சேமிக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த திட்டத்துல 25 வயசுல ஒருத்தர் இணைகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவரு மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரோட முதலீட்டுல 150 ரூபாயை தினசரி சேமிக்கணும். மாதம் அவரு 4,500 ரூபாயை வந்து முதலீடு செஞ்சாரு அப்படின்னா வருஷத்துக்கு 54,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பாரு. இதே மாதிரி அவரு 20 வருடங்கள் தொடர்ந்து முதலீடு செஞ்சாரு அப்படின்னா மொத்தமா 10,80,000 ரூபாயை முதலீடும் செஞ்சிருப்பாரு. இது மூலமா முதிர்வு காலத்தின் போது அவருக்கு 20 லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையா கிடைக்கும். இந்த திட்டத்துல கூடுதலா வரி சலுகையும் இருக்கிறதால இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டமாவே பார்க்கப்படுது. இந்த திட்டத்தோட கால வரம்பு 15 ஆண்டுகள் அப்படின்னாலும் நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு கூட இந்த திட்டத்துல நீடிக்கலாம். இது வந்து இன்னுமே ஒரு நன்மையா தான் பார்க்கப்படுது. இந்த பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்துல மாதம் குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த PPF திட்டத்துல கணக்கு எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ், பொதுத்துறை வங்கிகள், சில முன்னணி தனியார் வங்கிகள் மூலமா கூட கணக்கை வந்து தொடங்கலாம். ஒருவேளை PPF அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட மனைவியோ இல்லைன்னா சட்டப்பூர்வமா யார் வாரிசுதாரரோ அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட PPF கணக்கு தொடங்கி முதிர்வு காலம் அடைஞ்சிச்சு அப்படின்னா 15 வருடத்தோட நிதியாண்டோட முடிவில் கிளைம் பண்ணிக்கலாம். 7வது நிதியாண்டுல உங்களோட PPF கணக்குல இருந்து ஓரளவு தொகையை வந்து உங்களால எடுக்க முடியும். அவ்வாறு எடுக்கப்படுற தொகை பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டுல ஒரு முறை மட்டும்தான் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுது. அதுவும் நடப்பு ஆண்டோட முந்தைய ஆண்டோட நிலுவையில 50% மட்டும்தான் எடுக்க அனுமதிக்கப்படுது. இந்த திட்டத்தை முழுமையாக தொடர்ந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாதுகாப்பான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.